morning, 4th standard. Let us continue the lesson. Hope you all got your Samachit textbook and you all are revising my body lesson. Let us continue. Before that, we will have a quick recap. So last class we learned about teeth and its types. What are the types? Temporary teeth and then permanent teeth. Then we saw the oral care, oral hygiene, how to maintain your teeth, mouth and tongue. Then you saw the very important use of neem used as toothbrush. Then good and bad food for the teeth. That was also explained. Hope you went through all these topics. Now we will continue to the next part of the lesson, which is good touch and bad touch. So class 4, we are going to continue the lesson with page number 90. Turn to page number 90 in your Samachit textbook. Those who don't have textbook, read from the mobile screen. Good touch, bad touch and don't touch. இது நம்ம 3rd standardலயே ஒரு முறை படிச்சிட்டோம். Same thing only we are going to repeat. This is repeated again and again so that you children are always safe and away from all this bad touch and don't touch. சரியா? Is it good touch or bad touch? Why? ஏ வந்து பேட் டச்சு, பி வந்து குட் டச். ஏ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாரோ தெரியாதவங்க தொட வந்தால் பேட் டச். இது பி வந்து அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்க, தட் இஸ் அ குட் டச். குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் த வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே அண்ட் வாட் இஸ் நாட் ஓகே. ஸோ குட் டச்னால் என்ன? எதெல்லாம் நல்லது, எங்கெல்லாம் தொடுறது, யார் தொடுறது நல்லது. பேட் டச்னால் எதெல்லாம் கெட்டது, எந்த இடத்துல தொட்டால் கெட்டது, யார் தொடக்கூடாதுன்னு. திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் டு டெல் அ சேஃப் பர்சன் அபவுட் பேட் டச் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யாராவது பேட் டச் பண்ணாலும் நமக்கு நம்பகமானவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். ஓகே. குட் டச் இஸ் அ டச் that cares for us or makes us feel safe. Good touch is usually from our parents. கேரிங்காக நம்மளை தொடுவாங்க, அது யூஸ்வலாக சேஃபு. நம்மளை கேர் பண்ணுறதால கொடுக்குற டச்சு, தலையை தட்டுறது, கட்டிக்கிறது, அதெல்லாம். பேட் டச் இஸ் எனி டச் தட் we don't want to or make us feel scare. எதெல்லாம் நமக்கு ஒரு பயம், ஒரு கோவம், ஒரு அச்சம் கொண்டு வருதோ அதெல்லாம் பேட் டச். லெட் அஸ் லேர்ன் ஹவு டு கீப் அவர் செல்ஃப் சேஃப். நம்ம வந்து எப்படி நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு குட் டச். பேரண்ட்ஸ் ஹக் அண்ட் கிசஸ், ஃபாதர் பேட்ஸ் யூ ஆன் த ஹெட், ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். இது எல்லாமே குட் டச்மா. அம்மா அப்பா ஹக் அண்ட் கிசஸ்னால் கட்டிக்கிறது, முத்தம் கொடுக்கறது. ஃபாதர் தலையை தட்டுறது, தடவி விடுறது. ஃபேமிலி மெம்பர்ஸு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா ஓடி வந்து அணைச்சிக்கிறது, கை குலுக்கிறது. இதெல்லாம் குட் டச். இதில் ஃபாதர், மதர், கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் ஓகே. அதர் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் தே மைட் டூ பேட் டச். ஸோ யாரையுமே உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸை தொட விடக்கூடாது. Activities related to bad touch. Touching the buttocks and other private parts, hitting, slapping, spitting, pushing or punching, kissing. Activities that make you feel scared or nervous or ashamed. Dirty talk and dirty pictures. ஸோ எதெல்லாம் கெட்டது? முதல்ல யாரும் உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸு, உங்களுடைய செஸ்ட்டு, லாஸ்ட் இயரே பார்த்தீங்க பிக்சரோட, உங்களுடைய செஸ்ட்டு, உங்களுடைய 2 காலுக்கு நடுவில் பேண்டீஸ் போடுற இடத்துல இருக்கிற ப்ரைவேட் பார்ட், பேக் சைடு பட்டக்ஸ், இதெல்லாம் யாரும் தொடவே கூடாது. ஹிட் பண்ணுறதோ, தொடுறதோ, அடிக்கிறதோ, ஸ்லாப் பண்ணுறதோ, துப்புறதோ, தள்ளுறதோ, கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறதோ, இதெல்லாம் பேட் டச். அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் வருதோ, இது தப்புன்னு தோணுதோ, ஒரு நடுக்கம் வருதோ, இமீடியட்டாக யூ ஷுட் கோ அண்ட் டெல் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் எல்டர்ஸ், யுவர் டீச்சர்ஸ், ஹூஎவர் யூ ஃபீல் இட் இஸ் சேஃப் டு டாக், ஹூஎவர் யூ ட்ரஸ்ட். அண்ட் டர்ட்டி டாக், டர்ட்டி பிக்சர்ஸ், கண்ட பிக்சர்ஸ் காட்டுறது, கண்ட வீடியோ காட்டுறது, இங்கே வாயேன் நான் உனக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லி எதையோ காட்டுறது, அதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது.
மை பாடி இஸ் மை ஓன். ஐ நெவர் அலவ் அதர்ஸ் டு மிஸ்யூஸ் இட். இது என் உடம்பு, இதை நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன், யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நெவர் பி அஃப்ரைட் டு ஷவுட் அண்ட் சே டோன்ட் டச் மீ, இட் இஸ் நெவர் யுவர் ஃபால்ட். யாராவது உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண வந்தால் பயப்படவே கூடாது. யார் நீ போ இங்கேருந்துன்னு கத்திட்டு நீங்கள் ஓடிடணும். ஸ்டாப் திஸ், டோன்ட் டூ திஸ் டு மீன் கத்திட்டு ஓடிடணும். பயப்படவே கூடாது. யூ ஷுட் பி வெரி போல்டு. ஓகே, next page. Next page is about if you receive a bad touch you must. உங்களுக்கு ஒரு பேட் டச் நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? say don't touch in a loud voice. சத்தமாக என்ன சொல்லணும்? don't touchனு கத்தணும். நல்லா அவன் பயந்துருவான். நம்ம கத்துனாலே அந்த பேட் டச் பண்ணுறவன் கொஞ்சம் பயந்துருவான். leave the spot quickly. tell elders like parents or teacher till you get help. அந்த இடத்த விட்டு குயிக்காக ஓடிடணும். அண்ட் பெரியவங்களுக்கு போய் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். ஐயோ ஏதோ தப்பு நடந்துடுச்சோ, சொல்லலாமோ வேண்டாமோ, வீட்டில் கோச்சிப்பாங்களோ? நோ, யுவர் பேரண்ட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ பெட்டர் தேன் எனிபடி இன் திஸ் வேர்ல்டு. ஸோ முதல்ல போய் அவங்கக்கிட்ட நடந்ததை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். டில் யூ கெட் ஹெல்ப், ப்ராப்பராக ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும். ஓகேம்மா? ஸோ தீஸ் ஆர் the bad touch incidents and bad touch things that happen around you. You should be very careful. Students must be taught that offenders might resort to the following dirty tricks. அஃபெண்டர்ஸ்னால் அந்த கெட்டது பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, உங்களை மயக்கிறதுக்கு, உங்களை தூக்கின்னு போகிறதுக்கோ கடத்தின்னு போகிறதுக்கோ தப்பு பண்ணுறதுக்கோ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். ஸோ வாட் தே வில் டூ, யுவர் மதர் இஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல், ஸோ ஐ ஹவ் கம் டு டேக் யூ தேர். உங்கள் அம்மா வந்து அடிபட்டுச்சு பாப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வா உன்னை கூப்பிட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. இல்லையே எனக்கு அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும், அப்பா கிட்டேருந்து ஃபோன் வரும், வரமாட்டேன்னு சொல்லிடணும். could you please accompany me and guide me to reach this address. எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல பாப்பா, வழி சொல்கிறியா? தம்பி எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல, வழி சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் ரொம்ப தெரியும்னு நம்ம போகக்கூடாது. that is also one way of kidnapping tricks. tempting you with gifts or money. உங்களுக்கு பிடிச்ச பொம்மை தர்றது, சாக்லேட் தர்றது, காசு தரேன் இந்தா எதாவது வாங்கிக்கோன்னு தர்றது, ஆல் தட் நீங்கள் மயங்கவே கூடாது. டிஸ்ட்ராக்டிங் யூ வித் த ப்ராமிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட்டு கொடுத்து உங்களை மயக்க பார்க்குறது. ஆஃபரிங் டு ப்ளே டாக்டர் கேம் அண்ட் ஹைட் அண்ட் சீக் கேம் ட்ரைங் டு டச் யுவர் அண்டர் தட் ப்ரிடெக்ஸ்ட். ஸோ வா கேம் விளையாடலாம், டாக்டர் கேம் விளையாடலாம், ஒளிஞ்சு மறைஞ்சுக்கு விளையாடலாம் அப்படின்னு உங்களை தொடர்றதுக்கு உண்டான கேமெல்லாம் ட்ரை பண்ணி கண்ட இடத்துல கை வைக்கிறது. pretending to show great concern for you. உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க அக்கறை மாதிரி காமிச்சு, வா உனக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு தனியாக கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது, உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸை தொட ட்ரை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த கெட்டவங்க பண்ணுறதுமா, அந்த அஃபெண்டர்ஸ் பண்ணுறது. ஸோ யூ ஹாவ் டு பி டபுள் கேர்ஃபுல் மை டியர் கிட்ஸ். சேஃப்டி டிப்ஸ் எவ்ரி சைல்ட் ஷுட் நோ. ஒவ்வொரு குழந்தையும் சேஃப்டி டிப்ஸு தெரிஞ்சுக்கணும். என்ன சேஃப்டி டிப்ஸு? ஃபஸ்ட்டு பாயிண்ட், டெல் எவ்ரி திங் டு யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு மதர். எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஒப்பிச்சிடணும். என்னெல்லாம் நடக்குதோ அன்னன்னைக்கு வந்து சொல்லிடணும். யுவர் மதர் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ், லெட் இட் பி அ பாய் ஆர் அ கேர்ள். அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு அன்றைக்கி நமக்கு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நம்ம தப்பை நம்ம திருத்திக்கலாம், நமக்கு நடக்கிற கெடுதலை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, டோன்ட் ஷேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். தெரியாதவங்க, பாப்பா உன் பேர் என்ன, உன் வீட்டு அட்ரஸ் என்ன, உன் ஃபோன் நம்பர் என்ன, அப்பா அம்மாதுன்னா எதுவுமே கொடுக்கக்கூடாது. அங்கேருந்து யார் நீ, எனக்கு ஒன்று தெரியாதுன்னு கத்திட்டு ஓடி வந்துடணும். டோன்ட் ஆன்சர் த ஃபோன் ஆர் ஓப்பன் த டோர் வித்தவுட் அன் அடல்ட்ஸ் ப்ரெசன்ஸ். அம்மா அப்பா வீட்டில் இல்லை, உங்களை உள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது. அவங்க தட்டி அடிச்சுட்டு பெல் அடிச்சுட்டு போட்டோன்னு விட்டுடணும். You should never open when your mother or father is sleeping or whether they have gone out to office, leaving you alone at home. Never eat anything you get from strangers. தெரியாதவங்க கொடுக்குற பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ பஸ்ஸு ட்ரெயின் இல்லை நீங்கள் எங்கேயோ போகிற ஒரு ஸ்கூல் வேன் ஆட்டோ யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது.
ஹாவ் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர். எப்பவுமே எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பரை வச்சுக்கணும். அம்மா அப்பா நம்பர் தவிர இன்னொருத்தர் நம்பரை, தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை யாராவது மாமா மாமியாக இருக்கலாம், யாராவது உங்களோட நெருங்கின ரிலேட்டிவ், அம்மா அப்பா ஒரு வேளை ஃபோனை எடுக்கலைன்னா அடுத்து இவங்களுக்கு கால் பண்ணால் இவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறவங்கள உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். நோட் புக்கில் எழுதி தூக்கி போட்டுறக்கூடாது, எழுதி வச்சுக்கணும். முடிஞ்சால் யூ கேன் ஈவன் மெமரைஸ் அண்ட் கீப், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர். மேலே இருக்கிறது ஃபார் டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ்மா. தட் ஆஸ்க் யுவர் மதர் ஆர் ஃபாதர் டு ரீட். அது தேவையில்லை இப்போது உங்களுக்கு. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் குட் டச் ஆர் பேட் டச். திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா இப்போங்கிறதுக்கு. See, your friend is shaking hand, that is good touch. When strangers are touching this small girl, bad touch எழுதணும். Mother is patting the boy's head, good touch எழுதுங்க. This is a small girl. ஒரு பொம்மை காமிச்சு ஒரு stranger வந்து பிடிக்க பார்க்குறான், bad touch. Write everything in pencil in your Samacheat textbook. If you don't have your textbook, page number என்ன 92ன்னு போட்டு science lesson 1ன்னு போட்டுட்டு write down all the answers in your rough notebook in pencil or pen. Once you receive your Samacheat textbook, அந்த பேஜ் நம்பரை ரெஃபர் பண்ணி அந்தந்த பேஜில் ஆன்சர்ஸை எழுதிக்கோங்க. Now see, this baby is crying because some stranger is coming to take her. So that is bad touch. And this mama is hugging her child, good touch. Some stranger is giving some gift, bad touch. See, this man is trying to snatch that girl. அந்த கேர்ளை இழுக்க பார்க்குறான், தட் இஸ் பேட் டச். இதெல்லாம் உங்களுக்கு பாடம். இதெல்லாம் குட் டச் பேட் டச் பிக்சர் கேம் இல்லை, இது உங்களுக்கு பாடம். இட்ஸ் அ லெசன் ஃபார் யூ ஆல் டு பி கேர்ஃபுல். நவடேஸ் திஸ் குட் டச் பேட் டச் ரொம்ப முக்கியம். பிகாஸ் மெனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் டூயிங் பேட் டச் அண்ட் தே ஆர் கில்லிங் த சைல்டு. நியூஸில் பார்க்குறீங்க, தே ஆர் கிட்னாப்பிங் த சைல்டு, தே ஆர் டூயிங் பேட் டச். அண்ட் வென் த சைல்டு ட்ரைஸ் டு க்ரை, ஷவுட் அண்ட் எஸ்கேப், சம்டைம்ஸ் தே ஈவன் கில் த சைல்டு. ஆனால் நம்மளோட ஒரே ஆயுதம் கத்துறது தான். கத்தணும், நகம் இருந்ததுன்னா நகத்தால் பிராண்டிட்டு ஓடி போயிடணும். ஓகேம்மா, that is all. There ends your lesson. So what and all we saw in this lesson? The name of the lesson was My Body. We saw about the internal organs, brain, how it functions, what are the parts of brain. Then we saw about the lungs, the most important respiratory organ, how it breathes in, breathes out, how the exchange of gases takes place. Then we saw the J-shaped organ, stomach, important organ for digestion. Food goes into it and breaks down into pieces. Then we saw the heart. Heart பற்றி என்ன பார்த்தோம்? Very strong muscles. It keeps beating 72 times a minute and it pumps blood to all parts of the body. Then we saw about the kidney. ரெண்டு டபுள் பீன் மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தையும் தேவையில்லாத நீரையும் ஃபில்டர் பண்ணி யூரினாக வெளியில் தள்ளுது. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாடர் ஆல்சோ. தென் we saw a small match. Then bones and muscles. எப்படி இன்டர்னல் ஆர்கன்ஸ் முக்கியமோ அந்த ஆர்கன்ஸை காப்பாற்றுறதுக்கு போன்ஸ் தான் இந்த ஆர்கன்ஸுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குது. போன்ஸ்குள்ளே தான் அந்த ஆர்கன்ஸு ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஓகேவா? தென் மசில்ஸ், போன்ஸை சுற்றி மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லையா டிஷ்யூ, அதான் மசில்ஸ். இது ரிப் கேஜ், இது உள்ளே தான் ஹார்ட்டு, லங்ஸ் எல்லாம் இருக்குது, விலா எலும்பு. Then you have the activity like weight பார்க்குறதுக்கு activity ஒன்று. Then we discussed this important care for your different internal organs. Then you saw the amazing fact about the muscles in your face. Then the number of bones in your body. Then now you have you also saw about the longest and shortest bone, thigh bone and the stapes in ear, and the longest muscle also. Next page you saw about the teeth. This only we started today. We saw about the external organs, வெளியில் தெரிகிற organs, teeth and its types, importance of oral health, வாய் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, healthy mouth, food for healthy mouth and teeth. Then taking care of our mouth and teeth, how to use a neem toothbrush. Today we saw the good touch, bad touch and don't touch, which is very important. Then we saw all this
pictures depicting bad touch and few points which the offenders use as dirty tricks, and safety tips the child should know. You should say everything to your parent, don't hide anything. Then we saw the picture images of bad touches. Then you have the evaluation. So this is the end of video class for this lesson. Next you will receive the notes. இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் உண்டான நோட்ஸை you will receive and you are supposed to do it in your class work. அதாவது இந்த pick out the odd one, you can do it in your text book. பென்சிலில் எழுதினா போதும். இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, complete the figure with words given in the bracket, அதுவும் டெக்ஸ்ட் புக்லேயே பண்ணலாம். கீழே இருக்க இந்த crossword puzzle, not crossword puzzle, grid, word gridன்னு பேர், அதுவும் டெக்ஸ்ட் புக்லேயே பண்ணலாம். say true or false சூஸும் டெக்ஸ்ட் புக்லேயே பண்ணலாம். What you are going to do in your classwork is Roman number 6, answer the following questions in 1 or 2 sentences and think and answer. இவ்வளோ தான் பண்ண போகிறீங்க. Okay children, there ends the class now. I hope you learnt this lesson thoroughly. Please keep reading every day. Any doubts, WhatsApp me, I will clear it. Okay, take care, good day, thank you, bye bye.